அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் வணக்கம் பிள்ளைகள். இந்த வீடியோ நம்ம எதுக்கு எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக படிப்பிக்க போகிறோம் இந்த வீடியோவில். அது மட்டும் கன்ஃபார்ம். என்ன விஷயம் அப்படின்னா சமீபமாக பார்த்தோம் 2024ஆம் ஆண்டு இல்லை எக்ஸாம் எழுதின பிள்ளைகளில் ரிசல்ட்ஸ் வெளியாயிருந்துச்சு. ரிசல்ட்ஸ் வெளியாயிருந்து சில மாணவர்கள் வந்துட்டு என்னச்சுன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தா சில மாணவர்கள் சாட்டிஸ்ஃபைட் இல்லாத ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்துக்கூடியது நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் நம்ம 3 எடுத்த பிள்ளையும் கூட மெடிசின் போக இயலாத சுச்சுவேஷன், அதே மாதிரி 2AB எடுத்த பிள்ளையும் கூட இதுக்கு மெடிசின் போக இயலாத சுச்சுவேஷன் உருவாயிருந்துச்சு. நான் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இது நீங்கள் நினைச்ச மாதிரி தான். இது வந்துக்கிட்டு 2024ஆம் ஆண்டில் எக்ஸாம் எழுதி அதாவது தனக்கு திருப்தி இல்லாத ரிசல்ட்ஸ் வந்த மாணவர்களுக்கான ஒரு பதிவு தான். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் நம்ம வாழ்க்கையில் ஒரு கட்டமாக வந்துக்கிட்டு இருந்தோம். அதாவது ஆரம்பத்தில் சின்ன பிள்ளைய இருந்தோம், நடக்க தெரியாமல் இருந்தோம், நடக்க பழகினோம், நடந்தோம், ஓட தெரியாமல் இருந்தோம், விழுந்தோம், எழுந்தோம், ஓடினோம். பைசிக்கிள் ஓட தெரியாமல் இருந்தோம், பைசிக்கிள் வாப்பா வாங்கி தந்தார், பழக்கினார், விழுந்தோம், எழுமினோம், ஓடினோம். அதே கான்செப்ட் தான் பிள்ளை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஏலவெல்லையும் அதே மாதிரி நினைச்சுக்கோங்க. தெரியாத ஒன்றை பழகிக்கொண்டே நீங்கள் நினைச்சுக்கோங்க. அவங்களோட ஃபெஸ் ஆகி நினைச்சுக்கோங்க. அதாவது முதல் தரம் பாப்பா வாங்கி இந்த பைசிக்கிளை நீங்கள் விழுந்த மாதிரி விழுந்து விழுந்து ஓடின மாதிரி அதே மாதிரி நீங்கள் என்ன செஞ்சீங்க, இந்த ஃபெஷ் ஆகி நீங்கள் என்ன விழுந்துட்டீங்க. விழுந்ததுக்கு நீங்கள் பைசிக்கிள் ஓடாமல் இருக்கலாமா? பைசிக்கிளாம ஓடத்தான் வேணும். பைசிக்கிள் ஓடணும்னு நினைச்சி ஒன்றாமல் மீண்டும் முயற்சி செய்யணும். மீண்டும் முயற்சி செய்யறதுக்கு தான் இந்த ஒரு உண்டுகோல் அளிக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் பிள்ளையார் இந்த வீடியோ இருக்கும். 2020 மாணவர்களோட சிலர் வந்துக்கிட்டு என்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கு வந்துட்டு போதிய ரிசல்ட்ஸ் வரல. அதுக்கான காரணத்தை கண்டாருங்க. நீங்கள் ஏன் அந்த ரிசல்ட்ஸ் எனக்கு இப்படி வந்துச்சு, என்னை கூட இருந்த கொடியை வந்துட்டு நான் பாஸ் ஆனேன், ஆனால் அன்னைக்கு வந்துட்டு ஓரளவுக்கு குறைஞ்ச மார்க்ஸ் வந்துருக்கு, இல்லை சத்தரா பிலோ மார்க்ஸ் எனக்கு வந்துருக்கு, என்னை பெற்றோரை திருப்திப்படுத்த முடியலை. எல்லாருக்கும் வந்துட்டு என்ன செய்ய மாட்டேச்சுன்னா பிள்ளைகள் ரிசல்ட்ஸ் வார மட்டுக்கு என்ன செய்ய மாட்டேன்னுச்சுன்னா அதில் ஒரு தாற்பயமோ அதில் ஒரு தாக்கமோ என்ன செய்ய மாட்டேன்னுச்சுன்னா விளங்க மாட்டேன். ஆனால் ரிசல்ட்ஸ் வந்து அடுத்த கணம் என்ன செய்ய மாட்டேச்சுன்னா வீட்டு சூழல், குடும்ப சூழல், அதே மாதிரி உறவினர்கள பேச்சுங்கிறது கூட அதை என்ன செய்ய மாட்டேன் பிள்ளைகளுக்கு ஒரு ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிசல்ட் எவ்வளோ முக்கியம், ரிசல்ட்ஸுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறத ரியலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன செய்ய மாட்டேச்சுன்னா பிள்ளைகளுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் இதை வச்சு என்ன செய்யணும்னா பிள்ளைகள் செகண்ட் சைட் ட்ரை பண்ணுங்க. செகண்ட் சைட் ட்ரை பண்ணுறது ஒன்றும் கஷ்டமா? செகண்ட் சைட் ட்ரை பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு சில வந்து மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. ஏன்னா செகண்ட் சைஸ் செய்கிறது நீங்கள் ஃபெஸ்ட் சைஸ் செஞ்சத்திலும் பார்க்க உண்மையிலேயே கஷ்டமான தான் செகண்ட் சைஸ் செய்கிறது. செகண்ட் சைஸ் செய்ய போனீங்கன்னு சின்ன பிள்ளை நீங்கள் வந்துட்டு வளமையான அப்படிங்கிற 2020 23 நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் ஒரு பழமையான நீங்கள் ஒரு படிக்கிற டெக்னிக் கொண்டு வச்சுருப்பீங்க. அதே டெக்னிக் வந்து நீங்கள் என்ன செய்யலான்னு சின்ன பிள்ளைகள் நீங்கள் வந்துட்டு செகண்ட் சைட் படிக்க நீங்கள் என்ன செய்யலாம் அப்ளை பண்ணல. நீங்கள் வளமையாக தியரியை பிடிச்சி சப்பின மாதிரியோ அதே மாதிரி தியரியை மீண்டும் நீங்கள் வந்துக்கிட்டு தியரியை மாதிரி படிக்க போனீங்கன்னு என்ன செய்யலாம், இதில் படித்துக்கொள்ள இயலாம இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னுச்சுன்னா ஒரு பேப்பர் மார்க் ரீதியாக நீங்கள் என்ன பண்ணுச்சுன்னா அது படித்துக்கொள்ளக்கூடிய மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணணும் பிள்ளையே. இது டிப் தரது இல்லை, உங்களை ஒரு பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவை தான் இதை நான் எதிர்பார்க்குறேன். இது வரணும் சொல்லி பிள்ளைகள் நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேர் தோற்று என்ன செஞ்சுருக்காங்க, மேலே வந்திருக்காங்க. இது ஒரு தோல்வியாக நீங்கள் கருத வேண்டிய அவசியமே இல்லை. இது ஒரு நமக்கு வந்த ஒரு ஃபெஸ்ட் முயற்சி. அதில் நாம் என்ன செஞ்சோம், குறைய மார்க்ஸ் எடுத்துட்டோம். நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயம், இதில் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்ட நீங்கள் ஏன் நமக்கு இந்த சறுகல் ஏற்பட்டுச்சு, நாம் நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்தோமா, நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு இந்த ரிசல்ட் நமக்கு வந்திருக்குமா? பேரண்ட்ஸ் எத்தனை பேர் கண்ணீரை பார்த்துருப்பீங்க. நீங்கள் எத்தனை பேர் ஒரு அந்த ரிசல்ட்ஸ் வரக்கூட நீங்கள் வந்துக்கிட்டு ரிசல்ட்ஸ் வர நாள் தான் கிட்டத்தட்ட ஒரு புத்தாண்டை விட அல்லது ஒரு பெருநாளை விட ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுற ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை இயலவில் எடுத்து இந்த ரிசல்ட்ஸ் வெளியாகிற நாள் தான். அந்த நாளை நாம் என்ன செஞ்சிருக்கோம், ஸ்பாயில் பண்ணியிருக்கோம். அப்போ அடுத்தது வந்துக்கிட்டு என்ன செய்யணும், 2025ஆம் ஆண்டு எக்ஸாம் எடுத்து ரிசல்ட்ஸ் வர நாம் என்ன செய்யணும், நம்மளோட வீட்டிலையும் ஒரு திருநாளாக்கணும். திருநாளாக்குறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பிள்ளை சிலர் சொல்லுவாங்க, இப்படி பிளான் பண்ணுங்க, அப்படி பிளான் போடுங்க, அந்த பிளான் போடுங்க, இப்படி என்ன செய்யுங்க எழுதி எடுங்க. அப்படி பிள்ளைகள் ஒரு காலம் மனுஷன் ரோபோ மாதிரி என்ன செய்ய முடியாது, இயங்க முடியாது, அது வந்து சாத்தியம் இல்லை. அதாவது இந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி இயங்குற அப்படி ஒரு போது சைக்காலஜிக்கல் ரீதியாக இந்த முறையை பின்பற்ற, சைக்காலஜி ரீதியாக அந்த முறையை பின்பற்றுறதுங்கிறது என்ன, அது ஒரு எனக்கு தெரிஞ்சது வந்து வகையில் வந்துக்கிட்டு அது ஒரு உகந்த வழி இல்லை. அது வந்து சைக்காலஜியாக சென்னாங்க அப்படி இருக்கி சில பிள்ளைகள் பாஸ் ஆகிருக்குது, அதை பின்பற்றி என்று செல்லுது. உண்மையிலே பின்பற்றி என் சைடு 100% யார் அடங்கியதையும் பின்பற்ற முடியாதுங்கிறத நான் வந்துக்கிட்டு என்ன உண்மையான ஒரு எடுத்துக்காட்டு.
அப்படி நீங்கள் என்ன செய்யணும்னுச்சுன்னா உங்களோட மனதில் நீங்கள் எந்த அளவுக்கு உதாரணத்துக்கு ஒரு என்ஜினியர் ஆகணும், ஒரு என்ஜினியர் ஆகணுங்கிற உறுதி உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட மனசில் இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களால் என்ன செய்யணும்னுச்சுன்னா இன்ஜினியர் ஆக முடியும். அதே மாதிரி உங்களோட மனசில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் டாக்டர் ஆகணுங்கிற எண்ணம் உங்களோட மனசில் பதிஞ்சிருக்கோ அந்த எண்ணம் தான் அவங்கள என்ன செய்ய முடிச்சுன்னா டாக்டர் ஆகும். உங்களோட மனசில் இருக்கிற எண்ணம் தான் நீங்கள். உங்களோட எண்ணம் பிழையாயிருந்துச்சுன்னா நீங்கள் பிழையாயிருவீங்க, உங்களோட ரிசர்ச் பிழையாயிரும். உங்களோட எண்ணம் சரியாகும், உங்களோட பிடிவாதம் வந்து என் ரிசர்ச் இதாகத்தான் இருக்கணுங்கிறது உங்களோட பிடிவாதம் நீங்கள் சரியாக இருப்பீங்கன்னு அப்படி நீங்கள் அந்த ரிசர்ச் அடையிறதுக்கான ஒரு வழியை நீங்களே தேடிக்கொள்வீங்க. அது யாரும் மனுஷனை தேவை, இப்படி செய்யுங்க அங்கே போங்க இங்கே போங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு காலம் இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ரிசோர்ஸஸ் கடும் குறையும், ரிசோர்ஸஸ் கடும் மிச்சம் குறையும். தேடி போய் தான் இப்போ புக் வாங்கணுமெண்டா கூட அந்த டைமில் நாங்கள் கூட புக் வேர்ல்டுக்கு போய் தான் புக் வாங்கிட்டு வந்தோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ எல்லா புக்ஸுமே என்ன நிறைய டெலிகிராம் சேனல் இருக்குது, எப் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுத்து பாஸ் ஆகி போகிற பிள்ளைகள் இருக்குது. அதே மாதிரி ஒரே வருஷத்தில் பிள்ளைகள் பாஸ் ஆகி போகுது. அதே மாதிரி ஒரே வருஷத்தில் ஏழவளையும் எழுதி ஓரவளையும் எழுதி பாஸ் ஆகி போகுது. இப்படி எல்லாமே என்ன செய்யுதுன்னா சம்பவம் நடக்குது. ஏன் நமக்கு இந்த ஒரு எக்ஸாமை 2 வருஷம் படிக்கும் பாஸ் செய்யலாமல் இருக்குது. நம்மளோட ஃபோக்கஸ் இல்லை. அப்படி நமக்கு ஃபோக்கஸை என்ன செய்யணும், ஃபோக்கஸ் வந்து நம்மளோட படிப்பு என்ன செய்யணும். நமக்கு மாங்காவெல்லாம் கண்ணிக்கணும், மாங்காய் கொப்பில் கண்ணிக்கப்படாது. எரிய போகிறது மாங்காய் கூட வேண்டியது மாங்காய். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் பிள்ளைங்க, உங்களோட கவனத்தை நீங்கள் இன்னும் முதல்ல திருப்புங்க. பாப்பாவை யோசிங்க, உம்மாவை யோசிங்க. உம்மா உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது நீங்கள் என்ன யோசிங்க. அதே மாதிரி பாப்பா உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கக்குள்ளே நீங்கள் யோசிக்கலாம். பிள்ளைகள் நம்ம பாப்பாங்க கஷ்டப்படுறாங்க, நமக்கு ஆண்டு இல்லை, அப்படி ஒன்று இல்லை. எல்லாரும் பெற்றோர் நீங்கள் எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அப்போ தான் அவங்களோட படுற கஷ்டத்துக்கு என்ன செய்யும், அவங்களுக்கு ஒரு பலாபலன் ஒன்று கிடைச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதை நாம் என்ன செய்யணும், அந்த பெருமையை நாங்கள் என்ன அவங்களுக்கு தேடி கொடுக்க வேண்டிய நமக்கு கடமை பிள்ளை. சரி நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, எப்படி பாஸ் ஆகுங்கண்டா நாங்கள் எப்படி பாஸ் ஆகிறேன், இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு என்ன செய்யலாம் பிள்ளையே செய்யலாம். படி என்று தான் சொல்லுவாங்க. இப்போ எல்லா டைம் போனீங்கன்னு சொன்னால் படி பாஸ் ஆகுன்னு சொல்லுவாங்க. எப்படி படி என்றுகிறத நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சிலர் சொல்லுவாங்க இப்படி படிப்பாங்க. ஒவ்வொரு ஆளோட மென்டாலிட்டியும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு மனுஷனை போலாலாம் இன்னொரு மனுஷனையோ, கடவுள் வந்துட்டு ஒரு மனுஷனை போய் நிறுத்தினா படிக்க இல்லை. உங்களுக்கு உங்களுடைய பாதை, எங்களுக்கு எங்களுடைய. நான் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னு எந்த அனுபவத்தையும் சொல்ல வேண்டியது. நான் வந்துக்கிட்டு நினைச்சுன்னா நான் வந்துக்கிட்டு 2019 ஏலவில் எடுக்க வேண்டிய ஒரு ஆள். ஆனால் வந்துக்கிட்டு ஒரு சில குழப்பங்களாலேயும் ஒரு சில இதாலையும் நான் வந்துட்டு 2019ஆம் ஆண்டில் ரிசர்ச் ஈடுபட தடங்கள் ஏற்பட்டுச்சு. நான் வந்துக்கிட்டு எழுதலை. சேர்மான் எழுதுங்கன்னு சொன்னது, ஆனால் நான் வந்துக்கிட்டு எழுதாமல் விட்டதுக்கு பிறகு பிள்ளைகள் அதுக்கு பிறகு தான் நாம் என்ன பண்ணிச்சுன்னா ஒரு சில நம்மளை ஒரு ஜாதியாக ஒரு குறைத்து மதிப்பிடக்கூடிய அளவுக்கு பேச்சுக்கள்னால கேட்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அவர் ரெண்டு கதைச்சது அவனாக மாறிச்சு. அதாவது வந்து பார்த்தோம்னா பிள்ளைகள் அவன் செய்வான், அவருங்க நான் முடிஞ்சு என்ற மாதிரி அளவுக்கு நெட்டோக்கள் நிறைய விஷயங்கள் நான் கேட்டு. ஆனால் நான் என்ன செய்யணும், 2020 எக்ஸாம் எழுத போனேன். ஆனால் என்னால் படிக்க இயல பிள்ளைகள். வளமையாக படித்த மாதிரி படிக்க இயல. நான் செஞ்சு ஒரே ஒரு விஷயம், பாஸ் பேப்பரை மீண்டும் என்னால் எத்தனை தினம் பாஸ் பேப்பர் செய்ய முடியுமோ அத்தனை தினமும் செஞ்ச பிள்ளைகள் செஞ்சுட்டு போய் எக்ஸாம் அட்டன் பண்ணேன். கடவுள் தந்தார், அல்லா தந்தார், கிடைச்சிட்டு நான் இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் ருஹனாவில் நான் என்ன இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி கல்வி கேட்டுட்டு இருக்கேன். அது வந்துக்கிட்டு 2019-20 நடந்த விஷயம். அதே மாதிரி தான் பிள்ளைகள் உங்களுக்கும் ஏறும். அதாவது வந்து பார்த்து மட்டுச்சுன்னா இப்போ முடிஞ்சு நினைச்சிட்டிங்கன்னா பிள்ளைகள் முடிஞ்சு இந்த விஷயம் முடிஞ்சு நினைச்சிங்கன்னா முடிஞ்சு. அப்படி இல்லை பிள்ளைகள், உங்களால் முடியும் அப்படின்னு நினைக்க நம்புங்க, முடியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் டாக்டருங்கிறது நீங்கள் நம்புங்க. உங்களோட மனம் ஏற்றுக்கொள்ளாது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வேறு கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்குள்ள நான் டாக்டர் எப்படி நான் மக்கிய விஷயம் செய்யறேன், நம்ம மனசில் டாக்டர் பதிஞ்சா மக்கிய விஷயத்தை உங்களை மனம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த நிலைமைக்கு வாங்க. அப்போ அவங்க நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ஒரு பியூரான ஒரு எஃபர்ட்டை போடுவீங்க. எஃபர்ட்டை போட்டால் நமக்கு கிடைக்க வேண்டியது எப்பயும் கிடைக்கும். நாட்டம் ஒன்று மீறி நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டாது. ஆனால் முயற்சி என்ன செய்யும், இந்த நாட்டத்தை கூட மாற்றக்கூடியது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. தலைகளை மாற்றக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது, முயற்சிக்கு இருக்குது. இது அந்த தலையெழுத்தை நம்ம பண்ணி போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தலையெழுத்தை மாற்றுவோம், தலையெழுத்தை மாற்றுவோம் பிள்ளையே. மாற்ற ஏழாண்டு ஒரு கான்செப்ட் இல்லை. முயற்சி அடையும். அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தை இன்னைக்கு நினைச்சுன்னா முயற்சி அடையும். அதே மாதிரி வந்துக்கிட்டே அல்ல துவாவலையும் என்ன செய்யக்கூடிய மாதிரி தலையெழுத்தை மாற்றிடும். உங்களோட கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா மாத்திரையும் இருக்குது. உங்களோட விதியை நீங்கள் விரலாம்.
அப்போ நீங்கள் என்ன செய்யணும்டா பிள்ளைகள்? படிங்க. படிங்கன்னுச்சுன்னா எப்படி படிக்கிற அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் எப்படி படிப்பீங்கிறது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். முதல்ல நீங்கள் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு எந்த நேரத்தில் படித்து கொள்ளணும்னு ட்ரை பண்ணுங்க. ஒரு விஷயம் விராட்டி அதை ட்ரை பண்ணுங்க. ஒரு அடியோட அடி என்ன செய்யும்? உதாரணத்துக்கு ஒரு கல் ஒருத்தர் என்ன செஞ்சான சொன்னால் அடித்தான். முதல் அடி அடித்தா அந்த கல் உடையில்லை, 2வது அடி அடித்தா அந்த கல் உடையில்லை, 3வது கல் அடி அடித்தா அந்த கல் உடையில்லை, அப்படி 99 அடி அடித்தா உடையில்லை, 100வது அடி அடித்தா அந்த கல் உடைஞ்சிச்சு. எல்லாம் யோசிங்க பிள்ளைகள், இந்த 100வது அடி தானா அந்த கல் உடைஞ்சதுக்கு காரணம்? அவன் அடித்த அந்த ஒவ்வொரு 100 அடியுமா அந்த கல் உடைஞ்சதுக்கு காரணம்? அவன் அடித்த ஒவ்வொரு அடியும் 100 அடியும் தான் காரணம். 100வது அடி காரணம் இல்லை, ஒவ்வொரு அடியும் 100 அடியும் தான் காரணம். அவன் அடித்து கல் உடைஞ்சதுக்கான காரணம். அதே மாதிரி தான் பிள்ளை உங்களை ட்ரை பண்ணிங்க செய்யுங்க. ஒரு கேள்வி செய்யப்படலையா? செய்யுங்க. எத்தனாவது சிறன் உங்களை விளங்கி இருக்கிறோம் அந்த அளவுக்கு விளங்கிடுங்க. அந்த அளவுக்கு விளங்க முடியாமல் இருந்துச்சுன்னா நண்பர்கள்ட்ட இருக்காங்க தேடுங்க. ஒரு விஷயத்தை தேடி நீங்கள் என்ன செய்யுங்க அடைஞ்சுங்க. ஒரு சின்சியராக நீங்கள் என்ன கண்டிஷனாக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த விஷயத்தை ஒரு சாதாரணமாக கேர்லெஸ்ஸாக இருந்துடாமல் இந்த விஷயம் சின்சியராக எடுத்து இயலவிட முடிச்சு கொள்ளுங்க. இது ஒரு பொன்னான காலம். அதாவது வாய்ப்பு ஒரு தினம் தான் கிடைக்கும். அதாவது காசு இல்லாத ஆக்களுக்கும் பணமில்லாத ஆக்களுக்கும் இந்த படிப்பு கடும் முக்கியமான ஒன்றை இருந்துகிட்டு இருக்குது. காசு இருக்கிறவனே எப்பயும் அவன் வாப்படையில் வாழ்ந்து பீத்துடுவான். காசு இல்லாத போராடிக்கிறார்கள் என்ன செய்யணும்? கட்டாயம் ஒரு வெளிச்சொண்டை கொடுத்து கல்வியில் நம்மளோட ஜெனரேஷனுக்கு புதுசான ஒரு பாதையை காட்டி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. நமக்கு அந்த திறமை உதாரணத்துக்கு நல்ல 9 எடுக்கக்கூடிய திறமைக்கு, அதே மாதிரி 3 எடுக்கக்கூடிய திறமைக்கு, இன்ஜினியர் ஆக திறமை இருக்குது. அந்த திறமையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு ஒரு டாக்டராக இன்ஜினியர் ஆகாமல் இருக்கிறது நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு செய்கிற துரோகம். அது நீங்கள் எல்லாம் நினைப்பு வச்சுக்கோங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கிறதோ நீங்கள் ஒரு கஷ்டத்தை படம் மறுத்தீங்கன்னுச்சுன்னா உங்களோட பிள்ளை அந்த கஷ்டத்தை படும். அதனால நினைப்பு வச்சு நீங்கள் என்ன செய்யுங்கன்னுச்சுன்னா படிங்க. எப்படி படிங்க? உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மெத்தட்டை கண்டுபிடிச்சி படிங்க. அழகாக 6 மாதமே இருக்குது. இது அந்த மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மாணவர்களுக்கும் பொருந்தும். ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்கன்னுச்சுன்னா படிங்க. எல்லாரும் படிங்கன்னு சொல்கிறாங்க. நானும் என்ன செய்கிறேன்? படிங்கன்னு சொல்கிறேன். எப்படி படிங்க என்று சொல்கிறே என்று யோசிச்சுங்கன்னுச்சுன்னா அதை கண்டுபிடிக்க வேண்டியது நீங்கள் யாருன்னு நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கான கற்றல் வழியை நீங்களே கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதான பிள்ளைகள்? நான் இதை உங்களுக்கு வழங்கியிருக்குமா நம்புகிறேன். ஃபியூச்சர்ஸ் வீடியோவில் சந்திப்போம். நோவால் நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃப்ரீயான வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எப்போ வந்துக்கிட்டு ப்ரீமியம் வீடியோஸும் இருக்குது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முடிஞ்சால் பாருங்கள். நன்றி, வணக்கம் பிள்ளைகள்.